வேலையை நாசம் பண்ணிட்டேன், பணத்தை நாசம் பண்ணிட்டேன், மாணவர்களுக்கு வச்சு அசிங்கமாச்சு, இது மாதிரி யோசிக்கும் போது தான் ஆகும்னா இதாகிடுமா, இது இப்படி நடந்துருமா, இது இப்படி வந்துடுமா, அவங்க அப்படி சொல்லுவாங்களா, இவங்க இப்படி பண்ணுவாங்களா, கொண்டாடி வரமாட்டாங்களா, பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுமா, சொத்து இப்படி போயிடுமா, இவங்க எல்லாம் இறந்துருவாங்களா, இந்த மாதிரி ஒரு பயம். நீங்க கண்டிப்பா இது மூணுக்கு உடைச்சா ஆகணும். மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான கிளாஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வெளியில குச்சின்னு இருக்கும்போது ஏன் தொடர்ந்து குச்சிங்க இருக்கிறீங்க? ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து நிப்பாட்டணும், மாறணும், திருந்தணும், நல்லாகணும், விட்டுணும்னு நினைப்பீங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கால் ஒயின் ஷாப்புக்கு போயிடும். வீட்டில் திட்டுவாங்க, வெளியில் பிரச்சனையாகும், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாகும். சரி, இந்த நியூ இயர்லேருந்து விட்டுடலாம், இந்த பொங்கல்லேருந்து விட்டுடலாம், இந்த கிறிஸ்மஸ்லேருந்து விட்டுடலாம், இந்த பர்த்டேலேருந்து விட்டுடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனாலும் அவங்களால முடியாது. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் காலை திரும்ப ஒயின் ஷாப்புக்கு போயிடுது. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எமோஷன் தான், உணர்வுகள் தான். இது ஒரு மனுஷனை வாழ வைக்கிறது, வீழ வைக்கிறது. ஒரு மனுஷன் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் லீட் பண்ணுறான், இல்லை நாற்ற முடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழறான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உணர்வுகள் தான். எந்த மாதிரி உணர்வு நிலையை கையாளுறான், எந்த மாதிரி உணர்வு நிலையை தேக்கி வைக்கிறான். காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் உணர்வோட உங்களுக்கு தெரியும். ஒரு கோபம், வெறுப்பு, பயம், துக்கம், கவலை, எதிர்பார்ப்பு, ஆதங்கம், இயலாமை, ஏற்றுக்கொள்ளாமல், இந்த மாதிரி பலவிதமான உணர்வுகள், சந்தோஷம், மகிழ்ச்சி, பக்தி, அன்பு, ஆனந்தம், பரவசம், இதெல்லாம் வந்து உணர்வுகள் தான். இப்போ நீங்கள் காலையில் தூங்கி எழுந்துச்சுக்கிறீங்க, நைட்டு வரைக்கும் எந்த மாதிரி ஒரு உணர்வு நிலையில் இருக்கிறீங்க, அதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றிகரமான வாழ்க்கை இல்லை நரக வாழ்க்கை, அதுதான் வந்து தீர்மானிக்கிறது. இப்போ உங்களுடைய குடி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு உணர்வு நிலையில் இருந்திருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்ற உணர்வு, அவமான உணர்வு, பயம். இதுதான் வந்து ஒரு டேஞ்சரஸ் மேஜர் ஃபீலிங். நீங்கள் திருப்பி ஏன் ஒயின் ஷாப்புக்கு போனீங்க, திருப்பி ஏன் குடிக்கிறதுக்கு போனீங்க, திருப்பி ஏன் உங்கள் காலம் அங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 உணர்வுகள் தான். குற்ற உணர்வு, அவமான உணர்வு, பயம் அப்படின்றது. அந்த 3 உணர்வுகளை வந்து உங்களை வந்து நியூட்ரலாக இருக்கக்கூடாது, ப்ரெசன்ஸில் இருக்கக்கூடாது. இந்த குற்ற உணர்வு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குற்ற உணர்வுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை. நீங்கள் குடிக்கும்போது, போதை பண்ணும்போது, நீங்கள் பேசின பேச்சு, நடந்த விதம், வாழ்ந்த வாழ்க்கை, நீங்கள் செஞ்ச செயல்கள் ஒன்றும் நீங்கள் இப்போ ப்ரெசன்ஸில் இப்போ யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு குற்ற உணர்வாக இருக்கும். நான் இப்படி செஞ்சேனே, இப்படி பேசினேனே, இப்படி நடந்தேனே, இப்படி வாழ்ந்தனே, இப்படி திட்டினேனே, இப்படி அழிச்சிட்டனே, இப்படி லாஸ் பண்ணிட்டேனே, இப்படி லூஸ் பண்ணிட்டேனே, இப்படி கெட்டு குடிசவர் ஆகிட்டேனே அப்படின்னு உங்களுக்கு நினைக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கும். இத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன், இவ்வளோ தொலைச்சிட்டு இருக்கிறேன், நான் இவ்வளோ குடும்பத்தை நாசம் பண்ணிட்டேன், வேலையை நாசம் பண்ணிட்டேன், பணத்தை நாசம் பண்ணிட்டேன், மாணவர்களுக்கு வச்சு அசிங்கமாச்சு, இது மாதிரி யோசிக்கும் போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குற்ற உணர்ச்சியில் நீங்கள் போயிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் குற்ற உணர்ச்சியில் போனீங்க அப்படின்னா நீங்கள் ரிக்கவரி வரவே முடியாது. ரிக்கவரி நீங்கள் டேஸ்ட் பண்ணவே முடியாது. உங்களை ப்ரெசன்ஸில் இருக்கவே கூடாது. அது ஒரு டேஞ்சரஸ் எமோஷன்ஸ். இந்த குற்ற உணர்வுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு உணர்வு. நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்டியானிட்டியில் நீங்கள் பார்க்கலாம். இந்த சண்டே ஆனால் ஏதோ சர்ச்சுக்கு போவாங்க, ஏதோ ஃபாதர் வந்து ஒரு கன்ஃபஸ் பண்ணுவாங்க, பாவ மன்னிப்பு கொடுத்தார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த வாரத்தில் இல்லை அந்த மாதத்துலையோ அப்போ ஏதோ ஒரு செஞ்சுருப்பாங்க ஒரு தப்பு. அது அவங்களுக்குள்ள நிம்மதி, அமைதி, சந்தோஷத்தை கிடைக்கும். ஒரு மாதிரி தூக்கம் இருக்காது, நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, போராட்டமாக இருக்கும். அப்போ அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல போயிட்டு முட்டி போட்டு அவங்கக்கிட்ட அவங்க பண்ண தவறுகளை வந்து மனசார சொல்லும் போது என்ன ஆகும்னா, அது வந்து மெல்ட்டாகி வெளியே போயிடுது. அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து அவங்க வெளியே வந்துடுறாங்க. நம்ம இந்த இந்து கலாச்சாரத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, கங்காவில் போய் குளிக்கணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில் மாட்டின்னு இருக்கிறீங்க அப்படின்னா
நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் கங்காவில் போய் குளிச்சிங்கன்னா அந்த குற்றம் அந்த அந்த பாவெல்லாம் கரைஞ்சி போயிடணும். கங்கா எடுத்துக்குதா? அப்படி கிடையாது. நீங்கள் அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும், தப்பிக்கணும், நீங்கள் இயல்பான ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்றதுக்கோசம் அந்த மாதிரி ஒரு மெத்தட் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு டேஞ்சரஸ் எமோஷன். குற்ற உணர்ச்சின்றது வந்து நீங்கள் குற்ற உணர்ச்சியில் மாட்டினீங்கன்னா நீங்கள் திருப்பி திருப்பி சைக்கிள் மாதிரி நீங்கள் அங்கே தான் போவீங்க, ஒயின் ஷாப்பில் தான் போவீங்க, குளிக்க தான் போவீங்க. இது ஒரு மேஜர் டேஞ்சரஸ் எமோஷன்ஸ் இந்த கில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவமான உணர்வு. இந்த குற்ற உணர்வுன்றது எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்ட் கடந்த கால வாழ்க்கையிலேருந்து வருது குற்ற உணர்வு. இந்த அவமானன்றது பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்திலேருந்து வருது அவமான உணர்வு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க நிறைய கேட்பாங்க, நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் இப்படி செஞ்ச, நீ ஏன் இப்படி வாழ்ந்த, நீ ஏன் இப்படி திட்டின, நீலாம் யாரெல்லாம் இருக்குறியோ இல்லையா, யாராக இருக்கான்னு உனக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது, உனக்குலாம் ஒரு கல்யாணம் தேவையா, உனக்குலாம் ஒரு குடும்பம் தேவையா, உனக்குலாம் ஒரு வேலை தேவையா, உனக்குலாம் ஒரு மான மரியாதை தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பல விதமாக அவமானப்படுத்துவாங்க. ப்ளஸ்ஸு நம்ம வாழ்க்கையை நம்மளை நினச்சாலே நம்மளுக்கே ஒரு அவமானமாக இருக்கும். என்னடா வாழ்க்கை வாழ்ந்துருக்குறோம், என்னத்தான் செஞ்சோம், என்னத்தை லாஸ் பண்ணோம், என்னத்தை லூஸ் பண்ணோம், என்னத்தை குறைச்சோம், என்னத்தை இழந்தோம் அப்படின்னும் போது நம்ம வாழ்க்கையை நம்மளே நினச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அவமானமாக இருக்கும். இது வந்து ஒரு டேஞ்சரஸ் எமோஷன்ஸ். அவமானன்றது வந்து நீங்கள் அவமானமாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதாவது வந்து ரிஜெக்ஷன் மாதிரி. அது அவமானன்றது வந்து ஒன்றுத்துக்குமே உதவலை, ஒன்றுத்துக்குமே நீ வேலைக்கு ஆக மாட்டேன், நீ வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி இந்த அவமானன்றது. இந்த அவமானத்தில் இருந்தீங்கன்னாலும் சரி நீங்கள் ரிகவரி வர முடியாது. அவமானன்றது பார்த்தீங்கன்னா குடிக்கும்போது ஒன்றுமே தெரியாது, குற்ற உணர்ச்சியும் தெரியாது, அவமானமும் தெரியாது, வெக்கம் துக்கம் கவலை ஒரு கர்மமும் தெரியாது. குடிக்கும்போது குடியை நிறுத்திட்டு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கும் போது தான் இந்த குற்ற உணர்ச்சி, இந்த அவமான உணர்ச்சி இதெல்லாம் வந்து திருப்பி உங்களை ஒயின் ஷாப்புக்கு எடுத்துன்னு போவோம். இதுவும் வந்து குற்ற உணர்ச்சியில் நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி, அவமான உணர்ச்சியில் இருந்தீங்கனாலும் சரி நீங்கள் ரிகவரி வரவே முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு டேஞ்சரஸ் எமோஷன்ஸ். நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேஜரான ஒரு எமோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம். இந்த பயம் பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எதிர்கால பயம். குற்ற உணர்வுன்றது வந்து கடந்த கால குற்ற உணர்வு, அவமானம் வந்து நிகழ்கால அவமானம், பயன்றது எதிர்கால பயம். என் வாழ்க்கை நல்லா இருக்குமா, நான் மாற முடியுமா, நான் திரும்ப முடியுமா, நான் விட்டதெல்லாம் நான் திருப்பி பிடிக்க முடியுமா, என் குடும்பம் சேருமா, என் வேலையை நான் மறுபடியும் வாங்குவேனா, இல்லை மறுபடியும் என் தொழிலை தொடங்க முடியுமா, மறுபடியும் என்னை நம்புவாங்களா, குடியில்லாத வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான பயம் வந்து உங்களை வந்து திருப்பி உங்களை நியூட்ரல் இருக்க முடியாது. எப்போ நீங்கள் பயத்தில் இருக்கிறீங்களோ நீங்கள் இயற்கையாக இயல்பாக பார்க்க வேண்டியது நீங்கள் தவறு விட்டுருவீங்க. நீங்கள் ஏன்னா பயம்ன்றது வந்து ஒரு மேஜர் நெகட்டிவ் ஃபீலிங், ஃபியர். இந்த மூன்று உணர்வு பயம்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே உள்ளபடி பார்க்க முடியாது, நீங்கள் பயத்திலே இருப்பீங்க. நீங்கள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே வந்து உள்ளபடி பார்க்க மாட்டீங்க. இந்த மூன்று உணர்வு, இந்த குற்ற உணர்வு, இந்த அவமான உணர்வு, இந்த பயம்ன்றது வந்து திருப்பி நீங்கள் ஏன் குடிக்க போனீங்க, திருப்பி நீங்கள் ஏன் போதை பண்ண போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் மாதிரி உங்கள் காலை திருப்பி ஏன் அங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று மேஜர் ஃபீலிங் தான். இது வந்து வெரி டேஞ்சரஸ் ஃபீலிங். நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க, ஏன் திருப்பி பண்ணுற, திருப்பி ஏன் இதே செய்கிற, திருப்பி ஏன் இதை தப்பு பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் எமோஷனை உங்களால் பேலன்ஸாக வச்சுக்க தெரியாது. உங்களால் ஒன்று பாஸ்டில் இருப்பீங்க, இல்லை ஃபியூச்சரில் இருப்பீங்க, ப்ரெசென்ட்டில் இருந்தீங்கன்னா அவமானமாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் வந்து உங்களுக்கே உங்களை பிடிக்காத போயிடும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்களை பிடிக்காத போயிடும். திருப்பி உங்கள் கால் அங்கே தான் போகும். அதை போட்டாதான் இது மூணுத்துல என்ன தப்பிச்சா மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். கிரேட் எஸ்கேப். அப்பா குற்ற உணர்ச்சிலேருந்து வெளியே வந்துட்டோமா, பயத்துலேருந்து வெளியே வந்துட்டோமா, அவமானத்துலேருந்து கொஞ்சோன்னு நீங்கள் உள்ளே போயிடுச்சுன்னா கிரேட் எஸ்கேப். அப்பா அட்டகாசமாக தப்பிச்சிட்டோம்பா இதுலேருந்து அப்படின்னு நினைப்பீங்க. எவ்வளோ நேரம்? ஹலோ 2 மணி நேரமா? ஹலோ எவ்வளோ நேரம்ப்பா? 2 மணி நேரம். நீங்கள் அடிக்கிற சாருக்கு ஏற்ற மாதிரி குவார்டரோ ஆஃபோ ஃபுல்லு ஒரு தப்பிச்சிட்டா மாதிரி இருக்கும். ஒரு ஆஃப் அடிச்சோம்னா குவார்டர் அடிச்சோம்னா எப்பா குற்ற உணர்ச்சி இருக்காது, அவமானமாக இருக்காது, பயமாக இருக்காது, தப்பிச்சிட்ட அப்படின்னு நினைப்பீங்க. எவ்வளோ நேரம்? 1 ஹவரோ 2 ஹவரோ 3 ஹவரோ திருப்பி போதை தெரிஞ்சோன்னே
திருப்பி இது வந்து உட்காந்து அதே குற்ற உணர்ச்சி, அதே அவமானம், அதே பயம், அதே போராட்டமா திருப்பி திருப்பி ஏன் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 மேஜர் எமோஷன் தான். இப்போ நீங்கள் இதுலேருந்து வெளியே வந்து நல்ல வாழ்க்கை வாழணுமா இல்லை இதுலேயே இருக்கலாமா? இதுலேருந்து நீங்கள் வெளியே வந்தே ஆகணும். நீங்கள் ரிகவரி டேஸ்ட் பண்ணணும், நல்ல வாழ்க்கை வாழணும், புது வாழ்க்கை வாழணும், ஒரு புது மனுஷன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது 3த்தையும் உடைச்சே ஆகணும். இந்த 3த்தையும் உடைச்சி நீங்கள் வெளியில் வந்தால் தான் நீங்கள் ரிகவரி டேஸ்ட் பண்ண முடியும், புது வாழ்க்கை வாழ முடியும், நல்ல வாழ்க்கை வாழ முடியும். இல்லைன்னா இது 3மே உங்களை திருப்பி திருப்பி சுடுகாட்டுக்கே குடும்பம் படிக்க வச்சிரும். வைன் ஷாப் இல்லை, கடைசியில் சுடுகாட்டுக்கே போய் படிக்க வச்சிரும். இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் எமோஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா கில்ட் ரீப்ளேஸ்டு அக்செப்டன்ஸ். குற்ற உணர்ச்சியை ஏற்றுக்கொள்ளும் தன்மையாக மாற்றிக்கோ. என்னவா? ஏற்றுக்கொள்ளும் தன்மையா? ஏற்றுக்கொள்ளும் தன்மையா மாற்றிக்கணும். நீங்க குற்ற உணர்ச்சியில தயவு செய்து போவானப்பா. ப்ரோக்ராம்ல சொல்றாங்க, ஐ am not responsible for my disease but I am responsible for my recovery. குடிநோயாளி ஆனதுக்கு நான் பொறுப்பாளி கிடையாது. குடி என்னை அந்த மாதிரி பண்ண வச்சிச்சு, போதை என்னை அந்த மாதிரி பண்ண வச்சிச்சு. அதுதான் இன்னொரு ஸ்லோகன் சொல்லுவாங்க, ஆல்கஹாலிக் நாட் எ மேட் பர்சன், நாட் எ பேட் பர்சன், he is a sick person. குடிகாரன் ஒரு கெட்டவன் கிடையாது, அவன் ஒரு பெஜகாரன் கிடையாது, அவன் ஒரு நோயாளி. நோயில மாட்டின்னு கிடக்கிறான். அவனுக்கு தெரியல என்ன பண்றேன், என்ன பேசுறேன், என்ன செய்யறேன், எப்படி இருக்கிறேன், எப்படி வாழறேன், எப்படி நடந்துக்கிறேன், அவனுக்கு தெரியல. அவனுக்கு திருப்பி திருப்பி தப்பு பண்றான். அதனால வந்து ப்ரோக்ராம்ல சொல்லிட்டாங்க, தயவு செய்து நீ நல்லவன் தான்ப்பா, உனக்குள்ள இருக்கிற நோய் மோசமானது, எந்த காரணத்துக்கு வந்து குற்ற உணர்ச்சியில போகாத. குற்ற உணர்ச்சி என்னவா மாத்திக்கணும்? ஆமா, ஏத்துக்கணும். ஆமா, என் குடிதான், என் போதை தான், நான் தான் இப்படி பண்ணேன், நான் தான் இப்படி செஞ்சேன், நான் தான் பேசுறேன், நான் தான் இப்படி வாழ்ந்தேன், நான் தான் இப்படி தப்பு பண்ணேன், நான் தான் அடிச்சேன், நான் தான் திட்டினேன், நான் தான் லாஸ் பண்ணேன், நான் தான் லூஸ் பண்ணேன், நான் தான் தோச்சேன் அப்படின்ட்டு நீங்க முழுசா ஏத்துக்கணும். நீங்க எப்ப ஏத்துக்கிறீங்களோ இதுல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியே வந்துடலாம். நீங்க காரணம் சொன்னீங்கன்னா அவனாலதான் இதாச்சு, இவனாலதான் இதாச்சு, என் பொண்டாட்டியால தான் இதாச்சு, எங்க ஃப்ரெண்ட்ஸால தான் இப்படி ஆச்சு, நான் இருக்கிற ஏரியா இப்படி ஆயிடுச்சு, கடவுளை தான் இப்படி பண்ணிட்டாரு, இப்படி எதனா நீங்க காரணம் சொன்னீங்கன்னா பண்ண தப்பையே திருப்பி பண்ணுவீங்க, பழைய குப்பையிலே போய் ஒழுவீங்க. நீங்க குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியில வரணும்னா ஒரே வழி 100% நீங்க ஏத்துக்கணும். இந்த நிலைக்கு ஆனதுக்கு நான் தான் காரணம். என் வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆனதுக்கு ஒரு நேரத்தில் வெற்றிகரமா இருந்திருப்பீங்க, ஒரு நேரத்தில் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருப்பீங்க, ஒரு நேரத்தில் நல்லா இருந்திருப்பீங்க, ஒரு நேரத்தில் 10 பேர் உதவியா இருந்திருப்பீங்க, ஒரு நேரத்தில் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பீங்க, சந்தோஷமான வாழ்ந்திருப்பீங்க. அதுக்கும் நீங்க தான் காரணம். இன்னைக்கு இவ்வளோ லாஸ் பண்ணது, இவ்வளோ லூஸ் பண்ணது, இவ்வளோ தொலைச்சது, இவ்வளோ அழிச்சது, இவ்வளோ நொந்து நூலானது, இஞ்சி இடியாப்பமானது, வெந்து விரைந்து சிலையானது எல்லாமே நீங்க தான் காரணம். அதை 100% எப்போ நீங்க ஏத்துக்கிறீங்களோ குற்ற உணர்ச்சி உங்களுக்குள்ள இல்லாத போயிடும். நீங்க சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்ததுக்கும் நீங்க தான், இன்னைக்கு நாசம் பண்ணதும் நீங்க தான். இங்க எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி யாரையும் பிளேம் பண்ணாம 100% இதுக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு நீங்க எப்போ ஏத்துக்கிறீங்களோ குற்ற உணர்ச்சி உங்களுக்குள்ள இல்லாத போயிடும். நீங்க ரிகவரி வரலாம். அதான் சொல்றேன் ப்ரோக்ராம்ல, I am not responsible for my disease but I am responsible for my recovery. குடிநோயாளி ஆனதுக்கு நான் காரணம் கிடையாது, ஆனால் தெளிவான வாழ்க்கை வாழறதுக்கு நான் தான் பொறுப்பு 100%. இனிமேல் பட்ட நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழுசாக ஏற்றுக்கணும். புரியுதாப்பா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அவமான உணர்வு. இந்த அவமானத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிகவரி வர முடியாது. அவமானத்தையும் வச்ச அவமானத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்ட்னஸ், ஷேம் இருந்து போல்டாக நீங்கள் வெளியில் வரணும். அவமானத்தில் இருக்க தேவையில்லை, அவமானத்தில் நீங்கள் சாவ தேவையில்லை. உங்களுக்கு சுடுகாட்டில் எத்தனை படிக்க வச்சிருமா அந்த அவமானன்றது வந்து. ஆனால் அவமானன்றது வந்து தேவை, உங்களுக்கு ஒரு உரம் மாதிரி. இனிமேல் படி நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு அந்த அவமானம் உங்களுக்கு தேவை. ஏன்னா ஒரு நேரத்தில் நல்லா இருந்திருப்பீங்க, உங்களை இந்த லெவலுக்கு எடுத்து வந்தது. இதுக்கு என்ன காரணம் நீங்கள் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நேரத்தில் சூப்பராக இருந்திருப்பீங்கப்பா, இந்த லெவலுக்கு குடிக்க எடுத்து வந்து உட்கார வச்சுக்கிது வாழ்க்கை அப்படின்னா என் குடி என்னை என்ன பண்ணிச்சு, என் போதை என்ன பண்ணிச்சு, என் வாழ்க்கை இந்த குடி எப்படிலாம் விளையாடுச்சு, என் குடும்பத்தில் எப்படி விளையாடுச்சு, வேலை செய்கிற இடத்துல எப்படி விளையாடுச்சு,
வாழ்க்கையில் எதிர்காலத்தில் இருந்து விளையாட்டு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த அவமானன்றது எவ்வளோ உங்களை அவமானப்பட்டிருப்பாங்க, உங்களை எவ்வளோ நேரத்தில் அவமானப்பட்டிருப்பாங்க. எதுக்கு இதெல்லாம் நீலாம் யார், நீலாம் இதோட செத்து போகலாம், உங்களுக்குலாம் கல்யாணமா, உங்களுக்குலாம் குழந்தையா, உங்களுக்குலாம் குடும்பமா, உங்களுக்குலாம் வாழ்க்கையா, உங்களுக்குலாம் துணிமணி தேவையா, உங்களுக்குலாம் சோறு வேறு போடணுமா அப்படின்னு சொல்லி எவ்வளோ அவமானப்பட்டிருப்பாங்க. இந்த அவமானம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு ஒரு உரம் மாதிரி. நீங்கள் போல்டஸாக நீங்கள் போல்டாக நீங்கள் வெளியே வரணும், கரேஜ்னு வாங்க. நீங்கள் ப்ரேயர்லேயே நீங்கள் பார்ப்பீங்க இந்த கரேஜ், இந்த தைரியம், உங்களுக்கு தைரியம் வரணும். உங்களுக்கு நீங்கள் ப்ரேயர் சொல்லுவீங்க, God grant us the serenity to accept the things we cannot change, courage to change the things we can, and the wisdom to know the difference. அந்த கரேஜ், அந்த தைரியம், நீங்கள் அவமானத்தில் போவோன்னா அந்த தைரியமாக அதை வந்து நீங்கள் எதிர்கொண்டு அந்த அவமானத்திலேருந்து வெளியில் வந்து புது வாழ்க்கை எப்படி வாழலாம். அந்த அவமானன்றது பார்த்தீங்கன்னா ஒரு உரம் மாதிரி. ஒரு வண்டி ஓடணும்னா என்ன வேணும், வண்டிக்கு பெட்ரோல் வேணும். பெட்ரோல் போடணும். நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு அந்த அவமானன்றது ஒரு செடி வளரணும் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும். அது ஏதோ ஒரு சாணியோ ஏதோ ஒன்று கொடுத்தாதான் அது வளரும். அந்த மாதிரி நீங்கள் இனிமேல் பட்ட நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு இந்த ஷேம் வந்து வெளியே வந்து ஒரு போல்ட்னஸாக ஒரு தைரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். ரொம்ப முக்கியம். இது நீங்கள் அவமானத்தில் தயவு செய்து சாவ வேணாம், அவமானத்தில் இருக்க வேணாம், அவமானத்தில் போவானா. அதனால நீங்க பாருங்க, நீங்க அவமானம் பட வேணாம். ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா நீங்க வாழ்ந்த வாழ்க்கை, இதுக்கு முன்னாடி நீங்க இருந்தது, நீங்க பண்ணது, நீங்க பேசுறது, நீங்க நடந்துக்கிறது, நீங்க வாழ்ந்தது. அதனால நீங்க கண்டிப்பா இதெல்லாம் வரும், இந்த எமோஷன்லாம் வரும். இந்த எமோஷன்லாம் நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கணும், மாத்திக்கணும். கில்ட் ரீப்ளேஸ்டு அக்செப்டன்ஸ், ஷேம் ரீப்ளேஸ்டு போல்ட்னஸ். குற்றவுணர்வை ஏற்றுக்கொள்வதாக மாற்றிக்கணும், அவமானத்தை தைரியமாக மாற்றிக்கணும். இந்த ஃபியர், இதே மாதிரி பயம்ன்றது பார்த்தீங்கன்னா அன்ஆத்தன்டிக் ஃபியர்ன்றோம். ஏதோ ஒரு காரணமே இல்லாத பயம். இது இப்படி ஆகிடுமா, இது இப்படி நன்றுமா, இது இப்படி வந்துடுமா, அவங்க அப்படி சொல்லுவாங்களா, இவங்க இப்படி பண்ணுவாங்களா, கொண்டாடி வரமாட்டாங்களா, பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுமா, சொத்து இப்படி போயிடுமா, இவங்க எல்லாம் இறந்துருவாங்களா, இந்த மாதிரி ஒரு பயம் எப்பவுமே ஒரு ஒரு பயத்தில் இருக்குது. கதவை தட்டினா பயம், ஃபோன் வந்தால் பயம், இது இதாக இருக்குமா, கடங்காரனாக இருக்குமா, பிரச்சனையாக இருக்குமா, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வருமா, ஹாஸ்பிட்டல்லேருந்து வருதா, எப்பவுமே ஒரு பயத்திலே இருக்கிறது. இந்த எதிர்கால பயம். நீங்கள் பயத்திலே இருக்கவே வேணாம், பயத்தில் இருக்க தேவையில்லை. நீங்கள் பயத்தை ஓவர் கம் பண்ணி வெளியில் வந்தே ஆகணும். பயத்தை என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபியர் ரீப்ளேஸ்டு ஃபெய்த்ன்றான். என்ன மாற்றிக்கலாம், நம்பிக்கையாக மாற்றிக்கலாம். எதாவது மாற்றினா நம்பிக்கையாக. ஆமாம், நீங்கள் பயத்தில் இருக்க தேவையே இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் அப்படின்றது பாஸ்ட் குற்ற உணர்வு, ஃபியூச்சர் ஃபியர், ப்ரெசண்ட்டில் ஷேமாக இருக்குது. பாஸ்ட்னு ஒன்று இல்லவே இல்லை. நல்லா தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, பாஸ்ட்னு ஒன்று இல்லவே இல்லைப்பா. பாஸ்ட்ன்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெமரியில் இருக்குது, அவ்வளோதான். பாஸ்ட்னு அப்படி ஒன்று இல்லவே இல்லை. இது நடந்தது, இது ஆச்சு, இது போச்சு, இது இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்குது அது? அதை விட்டு ஒழிக்கணும். அதை சும்மா உங்களுடைய இதில் தான் இருக்குது. நம்ம ப்ரோக்ராமே ஒரு ஃபேண்டாஸ்டிக் ப்ரோக்ராம். இன்னைக்கு ஒரு நாள், ஜஸ்ட் ஃபார் டுடே, இன்னைக்கு ஒரு நாள் நான் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி நடந்தணும், எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி இருக்கணும், எப்படி ஒரு புது வாழ்க்கை வாழணும். இன்னைக்கு ஒரு நாள் ப்ரோக்ராம். பாஸ்ட்ன்றது ஒன்று இல்லவே இல்லை. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெமரியில் இருக்குது. அதே மாதிரி ஃபியூச்சர்னு ஒன்று இல்லவே இல்லை. அது எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜினேஷன், கற்பனையில் இருக்குது. ஃபியூச்சர்னு ஒன்றுமே இல்லவே இல்லை. இயற்கையில் பார்த்தீங்கன்னா இயற்கையுடைய சட்டம் இந்த செகண்ட் தான். இயற்கையில் பாஸ்டும் கிடையாது, ஃபியூச்சரும் கிடையாது. இயற்கையை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் தான். ஆனால் இது ரெண்டும் மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாபம் மாதிரி. ஆனால் இது ஒரு வரம், மனுஷன் சாபமாக மாற்றிக்கலாம். ஃபியூச்சரு இல்லவே கிடையாது. அது உங்களுடைய இமேஜினேஷன், கற்பனையில் இருக்குது. ஆனால் என்னன்னா நீங்கள் கற்பனையாக நினைக்கிறீங்க, நல்லதாக நினச்சிங்கன்னா பரவாயில்ல, அதே கெட்டதாக தான் நினைப்பீங்க. எப்படியும் வாழ்க்கை ஆகிடும், எப்படியும் நல்லா இருக்காது, எப்படியும் ஆக்சிடென்ட் ஆகிடும், எப்படியும் லாஸ் ஆகிடும், எப்படியும் கொண்டாடியில் விட்டு போயிடும், எப்படியும் அது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு நீங்கள் தப்பாக தான் யோசிப்பீங்க. நல்லதாக யோசித்தீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா நம்பிக்கையே இல்லை உங்களுக்கு. கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை, குடும்பத்து மேலே நம்பிக்கை இல்லை, நீங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற மேலே நம்பிக்கை கிடையாது, உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது.
யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அதனால நீங்க பயத்தை என்னவா மாத்திக்கணும்? நம்பிக்கையா இன்னும் நம்பிக்கையா மாத்திக்கணும். எனக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, எனக்குன்னு ஒரு வழி இருக்குது, எனக்குன்னு ஒரு நண்பர்கள் இருக்காங்க, எனக்குன்னு ஒரு வழிகாட்டி இருக்கிறாங்க, எனக்குன்னு ஒரு கடவுள் இருக்கிறாரு. கண்டிப்பாக நான் நல்ல வாழ்க்கை வாழ்வேன், புது மனுஷனாகவும் புது வாழ்க்கை எனக்கும் கிடைக்கும். நானே என் குடும்பத்தை நல்லா வச்சுப்பேன், பிஸ்னஸ் நல்லா பண்ணுவேன், தொழிலை நல்லா வளர்த்துப்பேன், வேலைக்கு ஒழுங்காக போவேன், எதிர்காலம் எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முழுசா நீ என்ன பண்ணணும்? அறகுறையா கிடையாது. ஹலோ, 100% நம்பிக்கை. அதுதான் சொல்றோம், ஃபியர் ரீப்ளேஸ்டு ஃபெய்த். பயத்தை என்ன மாத்தீங்கன்னா நம்பிக்கையா மாத்தணும். இது மூணுத்தையும் நீங்க வச்சீங்கன்னா தான் நீங்க ரிகவரி வர முடியும், புது வாழ்க்கை வாழ முடியும், நல்ல வாழ்க்கை டேஸ்ட் பண்ண முடியும், புது மனுஷனா இருக்க முடியும். இது மூணுத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா திருப்பி உங்க அறியாம உங்க கால் வாங்கி சாப்பிட. ஏன்னா நீங்க பட்டீங்கன்னா தூக்கம் வராதுப்பா, நிம்மதி இருக்காதுப்பா, அமைதி இருக்காதுப்பா, சந்தோஷம் இருக்காதுப்பா, போராட்டமா இருக்கும்பா, வாழ்க்கை நரகமா இருக்கும்பா. இது 3 உணர்ச்சி உங்களை அந்த மாதிரி பண்ணுவோம். உங்களை டேஞ்சரஸ் எமோஷன்ஸ் இருக்கும். அதனால நீங்க உடைச்சே ஆகணும், வெளியே வந்தே ஆகணும். யூ மஸ்ட் பிரேக் திஸ் 3 எமோஷன்ஸ். நீங்க இதை உடச்சிட்டு இதுலேருந்து வெளியே வந்து அக்செப்டன்ஸு, போல்ட்னஸ் அண்ட் ஃபெய்த் நீங்க மாற்றிக்கினீங்கன்னா இனி நீங்கள் ஒரு புது வாழ்க்கை வாழலாம், நல்ல வாழ்க்கை வாழலாம். நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு இதுக்கு மேலே செஷனில் வந்து உங்களுக்கு என்ன வழிமுறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லி கொடுக்குறோம். இதில் எதனா டவுட் இருக்குங்களா? இல்லை சார். அதனால் பாஸ்ட்னு ஒன்று கிடையாது, ஃபியூச்சர்னு ஒன்று கிடையாது. எல்லாம் இந்த செகண்ட் தான். பாஸ்ட்ன்றது உங்களுடைய மெமரியில் இருக்குது, ஃபியூச்சர்ன்றது உங்களுடைய இமேஜினேஷன், கற்பனையில் இருக்குது. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அதனால் நல்லதே நினைங்க, நல்லதே பேசுங்க, நல்லதே எடுத்துக்கங்க, நல்லா தான் இருப்பீங்க நீங்கள். எனி டவுட்? தேங்க்யூ.